ஹாய் ஆல் வணக்கம். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய டே 67 67வது நாளுங்க. இன்றைக்கும் எப்பவும் போல் எம்டி ஸ்டொமக்கில் தான் வெயிட் செக் பண்ணாங்க. இன்றைக்கான வெயிட் பார்த்திங்கன்னா 98.5. நேற்றுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாயிருக்குங்க. எப்போவும் சொல்கிறது தான், வெயிட் லாஸ் டைமில் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் சகஜம்தான். அதனால் நம்ம எதை பற்றியும் கவலைப்படக்கூடாதுங்க. நம்மளோட ஃபோக்கஸ் என்னவோ அதை மட்டும் டார்கெட் பண்ணிவிட்டு போகணுங்க. என் கூட சேர்ந்து நிறைய பேர் வெயிட் லாஸ் ஜர்னியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அதை கமெண்ட்டாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறும்போது நம்ம கூட சேர்ந்து ஆஸ் அ சிஸ்டராக ஒரு பிரதராக பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ரொம்ப 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 மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சதும் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சிட்டு கஷாயத்தை குடிச்சிட்டேங்க. கஷாயம் குடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் கருவேப்பிலை சாப்பிட்டேங்க. கருவேப்பிலை சாப்பிட்ட உடனே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டேங்க. எப்பவும் போல் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டே இருந்தேங்க. நீங்களும் அதே போல் குடிங்க. இந்த கிளைமேட்டில் அதிகமாக தண்ணி தாகம் எடுக்காதுங்க. மறக்காமல் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு உடல் வறட்சி ஆகாமல் யூரினரி இன்ஃபெக்ஷன் எல்லாம் வராமல் உடம்பை பார்த்துக்க முடியுங்க. அதனால் நீங்கள் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டே இருங்க. தண்ணி தாகம் எடுத்தாலும் சரி எடுக்கலினாலும் சரி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தியும் கொள்ளு குழம்பு தான் வச்சுருந்தேன். கொள்ளு கடைஞ்சி தான் வச்சுருந்தேன். அதை தான் எடுத்துக்கிட்டேங்க. கொள்ளு பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் குளிர்காலத்தில் கொள்ளு பருப்பை கடையும் போது வரமிளகா போட்டு பச்சை மிளகா போட்டு கடையாமல் காரத்துக்காக வெறும் பெப்பர் மட்டும் போட்டு கடைஞ்சோம் அப்படின்னா குளிர்காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து ஹெல்த்தியாக வச்சுக்க உதவுங்க. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு தான் சாப்பிட்டேன். லஞ்ச் 2:30 மணிக்கு தான் சாப்பிட்டேங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் அதே கொள்ளு குழம்பு தாங்க. கொள்ளு குழம்பு கூட தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் சைக்கிளிங் பண்ணேங்க. அவ்வளோதான் இன்றைக்கான டேவை ஹாப்பியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. திரும்ப நாளைக்கான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. பாய்.